வணக்கம், நான் ஜெனிஷ். எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் ஓனம் மூலமா கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு புரட்சி கலைஞராக சின்ன வயசுல தெரியும். ஒரு ரசிகனா ஆரம்பிச்சு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட இயக்கத்துல வெளிவந்த விருதுகிரி படத்துல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நார்மலா ஒரு டப்பிங்க்கு ஒரு ஆர்டிஸ்டா எப்படி போய் நிற்போமோ அந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனோட தான் முதல்ல நம்ம அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த விருதுகிரி படத்துல ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு வில்லன் கேரக்டருக்காக பேசுற வாய்ப்பை கொடுத்தாங்க திரு சாந்தகுமார் அவர்கள். அவருக்கு மூலம் கேப்டன் கிட்ட நேரடியாக பணிபுரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உண்மையாவே இது ஒரு எதிர்பார்க்க முடியாத அனுபவம். ஏன்னா வெளியே அவரை பத்தி கேள்விப்பட்ட இமேஜஸ் ஒரு பயத்தோடு தான் வேலை பார்த்தோம். ஏன்னா ஒரு சீனியர், எங்க நடிகர் சங்கத்திலேயே ஒரு சீனியர் நடிகர் சங்க தலைவர், இப்படி பல பரிமாணங்கள்ல அவரை பார்த்துட்டு ஒரு பெரிய கட்சி தலைவர், அரசியல் ஆளுமை இப்படின்ற பல முகங்களை பார்த்துட்டு அவரை வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஒரு அனுபவம். ஆனா அவர் கிடைச்ச எனக்கு என்ன விஷயம்னா, அவர் ஒர்க் பண்ணும்போது தம்பி உங்களுக்கு என்ன தோணுதோ, எது கரெக்ட்னு தோணுதோ, அதை படத்துக்கு எது அழகுன்னு தோணுதோ அதை பண்ண அப்படின்னு ஒரு தட்டி கொடுத்து வேலை வாங்கினாரு. முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட வழக்கமா இந்த உலகமே கொண்டாடுற அவருடைய மாண்பு, அவருடைய பண்பு, அந்த உணவு உபசரிப்பு எடுக்க வச்சு ஒரு சரியான விருந்த உபசரிப்போடு தான் அனுப்பி வச்சாரு. இந்த அனுபவம் என்னைக்கு மறக்க முடியும். எனக்கு ஒரு வாக்கியமா நினைக்கிறேன். கேப்டனோட பழக ஒரு சில தருணங்கள் கிடைச்ச அந்த ஒரு வாய்ப்பு பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவரை அரசியல் ரீதியா எந்த விதத்துல நாங்க அணுக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு அனுபவத்தை நான் என்னோட ஒரு வாழ்நாள் அனுபவமா நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா நம்ம திரைத்துறைக்கும் சரி அரசியல் உலகத்திற்கும் அது பெரிய இழப்பு. இந்த தருணத்துல அவருடைய ஒரு இழப்பால தவிக்கிற அந்த குடும்பத்துக்கும் அவருடைய கட்சி அந்த ரசிகர்களுக்கு எல்லாரும் எங்களோட சார்பா ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் நட்பையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து அவர் விட்டு சென்ற பணிகளும் அவருடைய வாரிசுகளும் கட்சியினரும் பண்ணுவாங்க நம்புறேன். ரசிகர்களா நாமளும் அவருடைய அர்ப்பணிப்புகளை ஏற்று அதை எப்படி இந்த உலகத்துல முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ, அந்த விருந்தோம்பல், உணவு உபசரிப்பு, அந்த விஷயங்களை பண்ண முடியுமோ, அவருடைய நற்பண்புகளை வந்து விதைக்க முடியுமோ அதை பண்ணணும்னு நான் இருக்கிறேன். நன்றி.